ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, என் செடியில் அதாவது அந்த தொட்டியில் வந்து பசேர்னு பாசி படிஞ்சிருக்கு, இது எதுவும் பிரச்சனை ஆகுமா மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ தான் நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை பற்றி. ஸோ உங்கள் செடிகள்லேயும் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் அந்த மாதிரி ஒரு தொட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மெயினாக அந்த சாயில் மீடியாவில் பாசி படிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நம்ம என்ன நினைப்போம், அது சாதாரணத்தான் பாசி அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது பிரச்சனைப்பா. செடிக்கு வந்து அந்த மாதிரி தொட்டியில் பாசி படிஞ்சால் கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை. அது வந்து க்ரீன் ஆல்கே அப்படிங்கிறாங்க. அது வந்து பாசி உங்களுக்கு ஃபுல்லாக படிஞ்சிருக்கும். இது ஏன் எதனால் வருது அப்படின்னா, தண்ணி தான் நம்ம நிறையா செடி மேலே நல்லா தண்ணி ஊற்றுனா செடி நல்லா வளரும்னு நினச்சி அளவுக்கு மீறி தண்ணி ஊற்றிடுவோம். ரெண்டாவது வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கரெக்டாக இருக்காது உங்களுக்கு. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கரெக்டாக இல்லாதனால நீங்கள் ஊற்றுற தண்ணியெல்லாம் தேங்கி பாசி படிஞ்சிரும். எப்பயுமே தண்ணி தேங்கி நின்றுச்சுனாலே பாசி படிஞ்சிரும். நம்ம வீடுகளிலே தண்ணி தேங்கி நின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசி படிஞ்சிரும். ஸோ இதுதான்ப்பா பிரச்சனை உங்களுக்கு. அது மாதிரி அந்த மாதிரி ஆல்கே வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம அதை குறைக்கிறது? இது வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு ஃபங்கஸ் மாதிரி தான் உங்களுக்கு. ஆனால் அது எப்பயுமே ஈரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவும். லேசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பரவுச்சுன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ நம்ம மண்ணை காய விட்டு தான் தண்ணி ஊற்றணும். எப்பயுமே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ரெண்டாவது, நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது எல்லாமே வந்து அது சாப்பிட்ரும் உங்களுக்கு. அந்த ஆல்கே வந்து அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அது எடுத்துக்கிறோம், தண்ணி எல்லாம் அது உறிஞ்சு வச்சுக்கிறோம். அப்புறம் உங்கள் வேருக்கு வந்து கம்ப்ளீட்டாக எந்த ஒரு சத்தும் போகாது. செடி கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ரூட் ராட் அந்த மாதிரிலாம் வந்து ஃபங்கஸ் எல்லாம் வந்து செடி வீக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ மெயினாக அதை குத்தி விடணும். மண்ணை கிளறி விட்டு அதுக்கு ஆக்சிஜன் லெவலும் கிடைக்காது உங்களுக்கு. காற்றே உள்ளே போகாது. அது மேலே ஒரு லேயர் படைஞ்சிரும் உங்களுக்கு. காற்று துப்புரா போகாது. அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த க்ரீன் ஆல்கேவோட பிரச்சனை. ஸோ நீங்கள் மெயினாக அதை பார்த்துடணும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரும். ரூட் ராட் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம சாயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நமக்கு வந்து எனக்கு வந்து மெயினாக நான் எல்லாமே கொக்கோபிட் வச்சுருக்கேன். அதில் வந்து வரதுக்கு சான்சஸ் இல்லை. உமி இருக்குது, அதுவும் சான்சஸ் இல்லை. மண்ணும் ரொம்ப வந்து எனக்கு வந்து போரஸாக இருக்குது. அதாவது சாயிலில் வந்து நான் வந்து ரொம்ப லூஸாக வந்து தயார் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வெளியில் போயிடும். ரெண்டாவது பாட்டில் நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். தண்ணி தேங்காது எனக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இல்லை. ஸோ இது ரோசஸ்க்கு மட்டும் கிடையாது, வேறு எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாசி படிஞ்சிச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அதை கரெக்ட் பண்ணிடணும். மண்ணை கிளறி விடணும். கிளறி விட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் காய விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றணும். உங்களோட ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ரெண்டாவது, செடியை வந்து எப்பயுமே நிழல் பாங்கான இடத்துல வைக்கக்கூடாது. நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி வைக்கணும். வெயில் படணும் உங்களுக்கு. வெயிலே படாமல் நிழலான இடத்துல வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாசி படைஞ்சிரும். ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும். அந்த ஆல்கேலாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே நீங்கள் கிளறி எடுத்துடணும். மேலாப்பில் இருக்கிற ஆல்கே ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு நீங்கள் புதுசாக ஒரு மண்ணை வந்து நீங்கள் அதை போடணும். மண்ணை போட்டிங்கன்னா டாப் அப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாகும். ரெண்டாவது, தண்ணியெல்லாம் காலையில் ஊற்றணும். ஏன்னா நீங்கள் காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த வெயிலெல்லாம் பட்டு அந்த செடியும் உறிஞ்சிக்கிறோம். வெயில் பட்டு கொஞ்சம் காஞ்சிரும். சாயங்கால நேரம் செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் ஊற்றலாம். இந்த மாதிரி கிளைமேட், மழை காலம், இந்த மாதிரி கிளைமேட்லலாம் நீங்கள் சாயங்காலமும் தண்ணி செடிக்கெல்லாம் நம்ம ஊற்றினோம்னா உங்களுக்கு அப்படியே இருந்து இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த க்ரீன் ஆல்கே, அதாவது அந்த பாசி ஃபுல்லாகவே படிஞ்சிரும். ஸோ காலையில் உங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது நல்லா டீப்பாக ரூட் ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஒன்ஸ் ஊற்றினா போதும். நீங்கள் ஈவினிங் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பாட்டிங் மிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் உங்களுக்கு. தண்ணி ஊற்றினா கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மல்ச்சு போட்டுடணும் நீங்கள் மேலாப்பில். இந்த மாதிரி உமியோ ஏதாச்சும் ஒரு மல்ச்சிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வராது உங்களுக்கு. ஸோ அதுதான்ப்பா அந்த க்ரீன் ஆல்கே பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு என் செடியில் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது இருந்துச்சுன்னா அது எடுத்து விட்டுருங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸை கரெக்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ எனக்கு இப்போ ஒரே ஒரு செடியில், இந்த செடியில் மட்டும் இருக்குது. அதாவது இந்த கொக்கோபீட்டில் இப்போ கொஞ்ச நாள் இந்த
செடியை வந்து சரியாக கவனிக்கலை, கொஞ்சம் லேசாக கோகோபீட்டில் மேலாப்பில் படிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் பார்த்து, எல்லாமே தண்ணியில் தான் இருக்குது. தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் பிரச்சனை, தண்ணி கூட ஊற்றினாலும் பிரச்சனை. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ட்ரைனேஜ் ஹோல் ரொம்ப முக்கியம் செடிகளுக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வெயிலில் வைக்கணும். செடியை முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் வச்சிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இஷ்யூஸு வராது. இன்றைக்கி இந்த டாபிக் அதுதான்ப்பா. க்ரீன் ஆல்கே பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி லேஸாக தான் வரும், ஆனால் அது அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு பரவிடும். நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செடியே பிரச்சனையாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.